அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு இந்தோனேசியா நாணயம். 9 நாணயம் வந்துச்சு, 1 எடுத்து வச்சுட்டேன். இந்த 8 நாணயம் உங்களுக்கு சேலுக்கு. பேரட், அந்த இது கிளி, குருவி, சிட்டுக்குருவி. ஜலாக் பாலி அப்படின்னு எழுதியிருக்கு மேலே. 200 ரூபா, 200 ருபீஸ். இந்தோனேசியாவில் யூஎன்சி காயின், பேங்க் இந்தோனேசியா, 2003 உள்ளது. இந்த பக்கம் ஈகிள், ஒரு மரக்கிளையை பிடித்தவாறு ஒரு ஈகிள். கழுகு, பிளேன் எட்ஜு, பறவை கலெக்ஷன் உள்ளவங்க இது வாங்கிக்கலாம். ஈகிள் 2 டபுள் பறவை, இந்த பக்கம் ஒரு பறவை, இந்த பக்கம் ஒரு பறவை. ஈகிளும் பறவை தான், சிட்டுக்குருவியும் பறவை தான். சிட்டுக்குருவி என்னவெல்லாம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் முன்ன பார்த்த அளவுக்கு இப்போ சிட்டுக்குருவியை பார்க்க முடியல. ஊருக்குள்ளே கிடையாது, வயக்காடு விலங்காடு காட்டுக்குள்ளே போனால் ஓரளவுக்கு பார்க்க முடியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎன்சி காயினில் சந்தேகம்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் பிரட்டி பார்த்துக்கலாம். எங்கிட்டுமே எந்த விதமான கிராட்ச் எதுவுமே இருக்குது. இந்த கண்டிஷனில் வாங்கி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமே 8 காயின் தான். என்னுடைய கலெக்ஷன், பழைய கலெக்ஷனுமே இந்த நாணயம் இல்லை, வேறு நாணயங்கள் இருந்துச்சு. ஒரு நாணயம் 120 ரூபா. 100 ரூபான்னு வாங்கியிருக்கோம், 20 ரூபா லாபம் வச்சுருக்கோம். இந்த 9 நாணயம் வாங்குறதுக்கு 1000 ரூபா ஆகிப்போச்சு, ஷிப்பிங் சார்ஜை சேர்த்து. ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு, வெரி ரேர் கலெக்ஷன். நல்லா யூஎன்சிலாம் இப்போ கிடைக்காது, இந்த மெட்டலில் கிடைக்காது. ரைட்டு, அடுத்த பதிவுக்கு போவோம். ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேட்டஸ்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்ட நாணயங்கள் பாதி போயிடுச்சு, பாதி இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் இப்போ தான் போட்டேன் காலையில். ஜப்பான் நாட்டு நாணயம் ஒரு எண்ணு, 1955 to 1989 வரைக்கும் இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. நல்ல குட் கண்டிஷனான காயின். இந்த பக்கம் 1ன்னு எழுதியிருக்கும், 1 எண்ணுன்னு எழுதியிருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு லில்லி ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃப்ளவர் படம் போட்டிருக்கும். அதுக்கடுத்து சவுத் கொரியா, அட்மி இ சன்சின், இந்த மன்னருடைய பேர் அட்மி இ சன்சின். 100 ஓன், 100 ஓன், 1995 உள்ளது, 30 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது ஆக்சுவல் ரேட்டு 8.21 US டாலர். இது 1000 ரூபாய் போச்சு. இப்போ ஒரு 700 800 ஒரு டாலர் 86 ரூபா. 80 ரூபா ஓட்டாலும் 8 டாலர்னா 8 8 64 640 ரூபா. நம்ம கொடுக்குறது வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். ஓல்டு கலெக்ஷன், இப்போ உள்ளது கிடையாது. இது எல்லாமே ஓல்டு கலெக்ஷன் தான். மறுசீரமைப்பு பணி நடந்து வருகிறது. அந்த வேலை ஒரு சார்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே, அந்த இதில் மேலே பண்டல் வச்சுருக்கானா, அதிலேருந்து எடுத்து அந்த ஃபோல்டர் எடுத்து அந்த சார்ட்டு, ஃபோல்டரு, பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டுட்டு அதில் உள்ள நாணயங்களை வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் வேறு ஃபோல்ட்ரு போட்டு வேறு இதை விசாரித்து விவரம் தெரிஞ்சு அதில் எழுதி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சது எல்லாமே 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் அதுக்கு முன்புள்ள நாணயங்கள் தான். தயவுசெய்து இப்போ உள்ள நாணயங்கள் நீங்கள் இந்த இடத்துல இப்போ உள்ள நாணயங்கள், இது இன்றைக்கி வந்தது, இது இப்போ உள்ள நாணயங்கள். யூஎன்சின்னாலும் வாங்கினேன், இல்லைன்னா அது கூட வாங்கியிருக்க மாட்டேன். அதுபோல் இந்த இது 2 சைடும் பறவை இருக்கிறால, ஈகிளும் பேரட், அதுக்கு பேர் பேரட் அப்படி தான் இருக்கிறதுல. அதுக்கு பறவை இனத்துக்கு ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இது யூஎன்சி இருக்கிறனால இந்த பறவை கலெக்ஷன் ஒன்று வச்சுக்கோங்க, பேர்ட்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு நண்பர்கள் சேரித்து வராங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த நாணயத்தை வாங்கினேன். இது ஃப்ரெஞ்சு நாடு, ஃப்ரெஞ்சு காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, பொருளாதார தொழிற்சாலை. ரோமன் காட் ஆஃப் காமர்ஸ், அங்கே அந்த நாட்டு பொருளாதாரம் தான் அந்த நாட்டினுடைய கடவுளை.
50 centimos with 1923 வெரி ரேர் காயின். இது வந்து பிராஸ் 300 ரூபா ரேட்டு. மேலே எழுதி காமர்ஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நாணயம் கிடையாது, இது யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இப்போ டிமானிசேஷன் பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாமே யூரோ கண்ட்ரிஸ் தான். இது வந்து இப்போ 100 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. 1923, இப்போ 2023, 2025, 102 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஒரு நாணயம். ஃபுல் கண்டிஷனான ஒரு நாணயம். போன் போர் அப்படின்னு எழுதியிருக்கும். 50 போன் போர் 50 சென்டிமோஸ். மேலே வந்து சேம்பர்ஸ். எங்கள் ஊரில் ஒரு கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்கு பேர் சேம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். இது ஃப்ரான்ஸ். சேம்பர்ஸ் டி காமர்ஸ் டி ஃப்ரான்ஸ். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு, ரேர் கலெக்ஷனு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு நாணயம். அதிலே தான் 1923 இன்னொன்று வச்சுருக்கேன். இதில் வேறு இயர் வேறு இருக்குது. இப்போ 7-8 இயர் இருக்குது. அதில் எந்த இயர் வருமோ இந்த 23 to 30க்குள்ளே ஒரு 7 வருஷம் இருக்குதுன்னு. சுவிட்சர்லாந்து 20 ரேப்பன் ரேர் காயின் 1993 உள்ளது. ஒரு 28, 25, 7, 32 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. 300 ரூபா என்னோடய ரேட்டு. ஹெல்வேத்தியான்னு போட்டிருக்கோம், ஹெல்வேத்தியா அப்படின்னு சொல்லி. சுவிட்சர்லாந்து 1993. அதுக்கடுத்து வந்து பிலிப்பைன்ஸ். இது ஒரு ஓல்டு காயின் 1967 உள்ளது. 67 எல்லாம் 50-60 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. வெரி ரேர் காயின். ரிப்பப்ளிக் என்ஜி பிலிப்பைன்ஸ். இப்போ இப்படி இது மாதிரி ரேர் காயின் கிடையாது. இது வந்து மேலே சில்வர் பிளேட்டு, ஆனால் காப்பர் காயின். காப்பர் காயினுக்கு மேலே சில்வர் பிளேட். இந்த நாணயத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுற சமயம் இதற்கு மெட்டல் அப்படிங்கிற அந்த இடத்துல காப்பர், நிக்கல், பிராஸு அப்படிலாம் போடாமல் சில்வர் பிளேட் காப்பர் காயின் அப்படி எழுதியிருக்கு. அதில் சென்டிமோஸ் 10 சென்டிமோஸ். சாம்பங்க் ஒரு அற்புதமான ஒரு காயின். வெரி ரேர் காயின், ஓல்டு ரேர். 600 ரூபா என்னோடய ரேட்டு. 1967 உள்ளது. ஜெர்மனி. இதனுடைய ரேட்டு வலைத்தளத்தில் வந்து 55,059 ரூபா. நம்ம கொடுக்குறது 1000 ரூபா. வெரி ரேர் காயின். நீங்கள் வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் 1000 ரூபாய்க்கெலாம் வாங்கலை இதை. எனக்கு என்னோடய கலெக்ஷனில் கிடச்சது தான். தற்போது இது சம்மந்தமாக நம்ம வந்து வலைத்தளத்தில் போய் சர்ச் பண்ணி பார்க்குற சமயம் 75,000 ரூபா, 80,000 ரூபா, 1,25 லட்சம் ரூபா அப்படின்னு கண்ட மணிக்கு ரேட்டு போட்டிருக்காங்க. இந்த 2002 வருஷம் மட்டும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. த ஃபஸ்ட்டு இஸ்யூ இஸ் ஜெர்மனி ஈரோ காயின் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு முந்தி 2001, 90, 2001க்கு அடுத்து இப்போ 2000, 1999 அப்பவும் ஈரோ காயின்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு பிழை நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பின்னாடி ஒரு ஈகிள் இருக்குது. இந்த ஈகிளை சுற்றி ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டாரில் அடியில் ஒரு ஸ்டார் இருக்குது. அந்த 2002க்கு கீழே ஒரு ஸ்டார் இருக்கு பாருங்க. 2002க்கு கீழே ஒரு ஸ்டார் இருக்கா? இந்த ஸ்டார், இந்த சென்டராக ஒரு ஸ்டார் இருக்கா? இந்த டி மின்ட்டு. இது வந்து டென்வர் இந்த இருக்குல்ல, இது டி மின்ட்டு. இதில் டிஎஃப் அப்படி நிறைய மின்ட் இருக்குது. இதில் டென்வர் மின்ட்டுக்கு தான் அமெரிக்கன் மின்ட்டு. இந்த டிக்கு என்னென்னு தெரியாது நமக்கு. ஆனால் இந்த ஸ்டார், இந்த 2002 கீழே ஸ்டாருக்கு உள்ள ஒரு எழுத்து இருக்குது, எஸ் அப்படின்னு. எஸ் போட்டிருக்கேன், எஸ் அல்லது எம் அப்படின்னு. அது உள்ள ஒரு சில ஆங்கில எழுத்துக்கள் இருக்குது. அப்படி எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அது ₹1,00,000 மேலே அது போகுது. அது ஒரு பிழை நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எரர் காயின் மாதிரி சொல்கிறாங்க. இந்த நாணயத்தையும் நான் சர்ச் பண்ணி பார்க்குற சமயம் இதுவும் கண்ட மணிக்கு ரேட்டு போட்டிருக்காங்க. இவ்வளோ கண்டிஷன் கூட இல்லை, ரொம்ப ரேட்டு போட்டிருக்காங்க. அது என்ன ரேட்டுக்கு போட்டிருந்தாலும் சரி, இதை வாங்கி நீங்கள் கலெக்ஷன் வச்சாலும் சரி, இல்லை 10,000, 50,000, 1 லட்சத்துக்கு விற்றாலும் சரி, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 1000 ரூபா காயின் வேல்யூ. இது பயோடைவர்சிட்டி. இது ஹைதராபாத் மின்ட்டு 1993 ஸ்கேர் காயின். இதோட ரேட்டு 500 ரூபா. நான் கொடுக்குறது 100 ரூபா. ஃபுல் கண்டிஷனான காயின், எந்த மாற்றமும் கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இதோட ரேட்டு 200 ரூபா. நம்ம கொடுக்குறது 100 ரூபா. இது கொல்கட்டா மின்ட்டு 1950 to 2000 கீழே வந்து எந்த மின்ட்டுமே இருக்காது. சுப்ரீம் கோர்ட் இந்தியாவினுடைய 50வது பொன் விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஒரு இந்தியன் நாணயம், 2 ரூபாய் நாணயம். இது ஒரு ரேர் காயின். 100 ஹலாலாங்கிறது நாணயம். ஆனால் 100 கலாலாங்கிறது வந்து 1 ரியால்.
100 கலாலாக்கு மேலே 200 கலாலா 500 கலாலாலாம் கிடையாது. 100 கலாலாவுக்கு ஒரு ரியல். நமக்கு வந்து 100 பைசா வந்து ஒரு ரூபா. ஆனால் நம்ம 100 பைசாவுக்கு நாணயம் நம்ம இந்தியாவில் வெளியிடுறது கிடையாது. 50 பைசாவோட சரி, அதுக்கு மேலே நாணயங்கள் கிடையாது. ஆனால் ₹1 போட்டு வெளியிடுவோம். ஆனால் இவங்க 1 ரியால்னு வெளியிட்டிருக்காங்க, 100 ஹலாலான்னு வெளியிட்டிருக்காங்க. இது இப்போ உள்ளது கிடையாது. 1975 to 1982 வரைக்கும் உள்ள. இப்போ அந்த கப்பு காயின் வெளியிட்டாங்க, யுனைடெட் அரப் எமிரேட் சொல்லி. இது சவுதி அரேபியா நாணயம், ஓல்டு நாணயம், வெயிட்டான நாணயம், பெரிய நாணயம். அதான் பெரிய ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இந்த நாணயம் இப்போ கிடையாது. வெரி ரேர் ஓல்டு பிக் காயின், பெரிய காயின். நம்ம கொடுக்குறது வெறும் ₹150 தான். இது இல்லாதவங்க ஒரு தயவு செய்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இனிமேல் இது வாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 1 பென்னி USA லிங்கன் மெமோரியல் பென்னி, ஆப்ரஹாம் லிங்கனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு பென்னி நாணயம். இது 1964. இது மாதிரி ஓல்டு பென்னி இருந்துச்சுன்னா நம்ம குறைஞ்சது ஒரு ₹100 ₹150 விற்கலாம். நியூ பென்னி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த விலைக்கு நம்ம விற்க முடியாது. அதுபோக USA காயின் வந்து என்றைக்குமே உங்களுக்கு டிமாண்ட் தான். அதில் வந்து ரூஸ்வெல்ட் இருப்பார், நிறைய நாணயங்களில் ரூஸ்வெல்ட் இருப்பார். இன்னொரு சில நாணயங்களில் வாஷிங்டன் இருப்பார், ஜார்ஜ் வாஷிங்டன் இருப்பார். இதில் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கார். ஆப்ரஹாம் லிங்கன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமாக நிறையா படிச்சிருக்கேன், நீங்களும் அதை படிச்சுக்கோங்க. ஒரு உலக மகா தலைவர் தான். 1 சென்ட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, 1 சென்ட் 1964 டி மிண்டு. இதுதான் டென்வர் மிண்டு. பி போட்டிருந்தால் பிலடெல்பியா மிண்டு. இது டென்வர் மிண்டு. வெறும் ₹100 தான் போட்டிருக்கேன். 1964 உள்ளதெல்லாம் இப்போ உங்களுக்கு ₹100 கிடைக்காது. இது வந்து ஒரு நேபாள் நாட்டு நாணயம், 1951 to 54 அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ₹1 நாணயம் வேறு மாதிரி வந்துருச்சு. இது வந்து 50 பைசே. ஆனால் 50 பைசேனா 50ங்கிற எழுத்து எங்கிட்டுமே இருக்காது. அதனால் இது எத்தனை ரூபா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஹிந்தி தெரிந்திருந்தால், நேபாள் நாட்டில் நேபாள் மொழியோடு சேர்ந்து ஹிந்தி நிறையா பயன்படுத்துவாங்க. ஹிந்தி தெரிந்திருந்தால் இது எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஹிந்தியில் இந்த எழுதியிருக்காங்க. ஹிந்தியில் இந்த எழுதியிருக்காங்க, பா ஜா இஸ் பஜாஸ் பைசா, பைசா பஜாஜ் பைசா அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. அதனால் இது 50 பைசா நாணயம். மேலே ஈயர் போட்டிருக்கு, அதுக்கு பின்னால் உதய சூரியன் போட்டிருக்கு, மலை முகடுகளில் போட்டிருக்கு, இரு பக்கமும் கதிர்கள் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு உதயசூரியன் படம் போட்ட நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் இந்த உதயசூரியனை எப்படி சுவரில் வரைவாங்களோ அதே மாதிரி வரையப்பட்ட ஒரு நாணயம். 2 மலை முகடுகள் போட்டு நடுவில் இருந்து ஒரு வளைவு போட்டு அதிலேருந்து சூரியன் உதைக்கிற மாதிரி தான், சூரியன் உதிக்கிறது மாதிரி தான் நம்ம தமிழகத்தில் இந்த சின்னத்தை பொறிப்பாங்க அல்லது வரைவாங்க. அதே மாடலில் வரையப்பட்ட ஒரு நேபாள் நாட்டு நாணயம், உதயசூரியன் நாணயம். இந்த பக்கம் மன்னர் இருப்பார், மன்னர் கிங் திரிபுவனம் பீர் பிக்ரம் சிங், பீர் பிக்ரம் ஷா, 6 கிரா எடை, சிங்கு கிடையாது, ஷா. ₹1/2 அல்லது 50 பைசா. 1951 75 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நாணயம். வெறும் ₹200 தான். இப்போ இந்த நாணயம் கிடையாது. இப்போ வந்து வேறு 50 பைசா, வேறு ₹1 வந்துருச்சு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த UNC நாணயம் மற்றபடி இதுவரை பதிவுக்கப்பட்ட நாணயங்கள் இது வேணும்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். புக் பண்ண இந்த மாதிரி பேரை போட்டு எழுதி இதில் வச்சுருவேன். இந்த இருக்கு வருங்க வரிசைக்கு எல்லாத்துலேயும் கவர் எல்லாம் போட்டு ஒவ்வொரு பேராக எழுதி அது உள்ளே வச்சுருவேன். அதில் இப்போ ரூபா போட விடுவாங்க, மொத்தமாக அனுப்பிச்சி விட்ருவேன். தனித்தனியாக ஒன்றுக்கும் ஷிப்பிங் பண்ண மாட்டேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.